இந்த வரைஞ்சவன் என்னையவே மாதிரியா வச்சு வரைஞ்சிட்டான், ரோல் மாடலா. இந்த பாரு, அந்த அவனுக்கு இது சீமான்னு தெரியாது, கொடுத்துட்டான். இப்பதான் ஆமா அவன் தான் அவனே இப்பதான் ஆமா அவன் தான் அவனே என் சின்னத்தை அங்க போடுவான், அங்க போடுவான், இதை எடுத்துக்கிடுவான், மைக்க கொடுப்பான், அப்புறம் குச்சி எதோ கொடுத்தான். இப்ப விவசாயி அவனால பாரு தவிர்க்கவே முடியல, என்னையவே சின்னமா கொடுத்து விட்டான். உனக்கு இந்த வரலாறு தெரியாதுல்ல. நான் முதல்ல போய் சின்ன கேட்கும் போது புளிய கொடு அப்படின்ட்டு, புளியா தேசிய விலங்குன்ட்டான். அதுக்கப்புறம் அப்ப புலி தேசிய விலங்குனா மயில கொடு, அது நேஷனல் பறவை, தேசிய பறவை. அப்படின்னா தேசிய மலரை ஏன் தாமரைய பிஜேபிக்கு கொடுத்தான்னு கேட்டேன். அப்படியே தலையை தெரிஞ்சுக்கிட்டு அதே இருந்துச்சு, இப்படி இருந்தாப்ல. அது அப்ப நடந்துருச்சு, முன்னாடி நடந்துருச்சு. அப்புறம் சரி அப்போ காலமாட கொடு, காலமாட கொடுன்னு, உயிருள்ள ஒரு இதை நான் தரமாட்டேன்ட்டாப்ல. அப்ப ஏன் மாயாவதி அம்மாவுக்கு யானையை கொடுத்த, ஃபார்வர்ட் பிளாக்கு சிங்கத்தை கொடுத்த, அது அப்ப நடந்துருச்சு. அப்ப நான் உனக்கு ரொம்ப பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா இருக்கான்னு கேட்டேன்ல, அந்த பக்கத்தில் இருக்க அதிகாரிட்டு தர ஹீஸ் ரெவல்யூஷனிஸ்ட், இவன் ரொம்ப பெரிய. ஏய் கடைசியா உயிர் உள்ள எதையும் தர முடியாதுட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு விவசாயி கொடுத்து அனுப்பினாங்க. ஏன்னு கேளுங்க, எந்த விவசாயி உயிரோட இல்லை. அப்புறம் எனக்கு கொடுத்தாங்க, உயிரை கொடுத்தா அது விவசாயியை காப்பாத்திடுவாங்க, அதனால எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப அங்கீகாரம் பெற்றதுனால நான் கேட்கிற சின்னத்தை கொடுக்கணும். மறுபடியும் விவசாயத்தை அண்ணன் வரைஞ்சு கொடுனாங்க. ஒரு 10 கருக்கருவாலோட கருதா இருக்கிற மாதிரி அப்படி இப்படி வரைஞ்சு கொடுத்தேன். போனா போகுதுன்னு இதை சும்மா கொடுத்தேன். இவர் கொழு கூட போடல, சும்மா இதையா தேர்வு பண்ண போறாங்கன்னு கொடுத்தா அவன் இதை டிக்கெட்ஸ்டான். இந்த வரைஞ்சவன் என்னையவே மாதிரியா வச்சு வரைஞ்சிட்டான், ரோல் மாடலா. இந்த பாரு, அந்த அவனுக்கு இது சீமான்னு தெரியாது, கொடுத்துட்டான். இப்பதான் ஆமா அவன் தான் அவனே. இப்ப தவிர்க்க முடியல, பெட்டியில கலப்பையோட நிப்பான் என் ஆளு. இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தார், ஏன் தெரியுமா? உலக மக்களின் பாவத்தை போக்க. ஓ மகன் இந்த கலப்பையை சுமக்கிற, ஏன் தெரியுமா? என் மக்களின் பசிய போக்க. ரெண்டு ஒண்ணுதான்.